வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேசுவோம்னா, அதாவது நான் இப்போ ஒரு வீடியோ போடுறேங்க, மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பாவப்பட்ட மக்கள்கிட்ட ஏமாற்றி பழைக்கிறது ரொம்ப ரொம்ப பாவம். ஆனால் இந்த ஏமாட்டுக்காரன் இளவரசன் ஒரு பெண்ணிடம் செய்த மோசடி பற்றா நான் இதை போட போகிறேன். மறக்காமல் பாருங்கள். இவனோட பித்தலாட்டங்களை நீங்களே பார்த்துங்க. சாதாரண ஒரு பொண்ணுக்கிட்டே அப்படின்னா எத்தனை பேர்த்துக்கிட்ட இவன் ஏமாற்றி பொழைச்சிருப்பா. இவனை மாதிரி ஆளுக வந்து யூடியூப்பில் இருக்கிற வரைக்கும் யூடியூப் உருப்படாது. நீங்களே பார்த்து அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏங்க மெடிசன் வேஸ்ட்டாக போச்சுன்னு சொல்கிறீங்க? எவ்வளோ நாள் கொடுத்தீங்க? என்னாச்சு? எதனால் அப்படி சொல்கிறீங்க? எத்தனை பேர் கொடி நிறுத்தியிருக்காங்க இப்போ நீங்கள் தான் இப்படி சொல்லியிருக்கீங்க என்கிட்ட. எத்தனை பேர் நிறுத்தியிருக்கிறாங்க தெரியுங்களா? நான் 25 நாள் சாப்பிட்டு நிறுத்தினங்காட்டின்னு உங்களுக்கு 1 மாதம்னு சொன்னேன். ஒரு சிலர் உடம்புக்கு என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் லேட்டாக தான் வேலை செய்யுது. அப்படிங்கும்போது நம்ம 45 நாள் மொத்தம் நீங்கள் 2 பாக்கெட் தானே வாங்கினீங்க. 3 பாக்கெட் வாங்கி 45 நாள் தொடர்ந்து சாப்பிட்டு மறுபடியும் 2 பாக்கெட் 1 நாள் விட்டு 1 நாள் அப்படின்னு கொடுத்துட்டு 5 பாக்கெட் கம்ப்ளீட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் லைஃப்பில் அவங்க குடி தொடவே மாட்டாங்க. டாக்டர் கேரண்டி சொல்கிறாரு. நான் 25 நாள் தான் சாப்பிட்டேங்கிறதுனால அப்போ எல்லாத்துக்கும் 1 மாதம் மட்டும் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ கரெக்டாக 45 நாள் சொல்லிட்டு இருக்கிறேன் எல்லாத்துக்கும். அப்படி 45 நாள் சாப்பிட்டு 30 நாள் கொடுத்தாச்சு. ஆனால் அவர் இன்னும் நிறுத்தலைனா அப்படின்னா, சரிம்மா 45 நாள் சாப்பிட்டு இன்னும் ஒரு 2 பாக்கெட் வாங்கி 1 நாள் விட்டு 1 நாள் கொடுங்க. 5 பாக்கெட் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கண்டினியூவாக எப்பவுமே குடி நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேங்க. எங்கேயுமே ஹாஸ்பிட்டல் 1000 ரூபாய்க்கு எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே கொடுக்குறாங்க. ஒரே முட்டை போய் வாங்குறதுக்கு அங்கே கிடைக்கிறதே இல்லை. சரிங்களா? நான் இன்னும் 2, 3 பக்கம் சுற்றி அலைஞ்சு 1600 ரூபாய்க்கு நான் வாங்குறேன். சரிங்களா? ஒரு பேக்கெட்டு. இப்போ நீங்கள் வந்து 1600 சொல்கிறீங்க. அன்றைக்கி நான் வந்து ஒரு 6000 அனுப்புனேன். ஃபஸ்ட்டு ஒரு 5 அனுப்புனா, அப்புறம் ஒரு 1000 கேட்டிங்கன்னு 6000 அனுப்பிச்சி விட்டேன். சரி 2 பாக்கெட்டு வாங்கினேன். 3200 சரி 3500 கூட எடுத்துக்கோங்க. அப்படி இருந்தால் 2500 நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கீங்க. மறுபடியும் இன்றைக்கும் நான் வந்து கேட்குறேன், இங்கே 4000 அப்போ 1600 1000 அப்படின்னு பார்த்தாலும் நீங்கள் 800 வாங்குறீங்களா? அதில் ஒரு 2500 இது 800 அது கிட்டத்தட்ட 3300 நீங்கள் வந்து என்கிட்ட வந்துட்டு எக்ஸ்ட்ரா தானே வாங்குறீங்க. நான் பார்க்குறேங்க. ஆனால் இது எனக்கு வந்துட்டு வேறு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்துட்டு சொன்னாங்க. வந்து நம்ம ஊரில் நாட்டு மருந்து கடையிலே சென்னையிலேயே கிடைக்கிது. இது எதுக்கு நீ இவ்வளோ காசு போட்டு இங்கே நீ அவங்கக்கிட்ட வாங்கின அப்படின்னாங்க. ஆனால் வந்து இதே தான். அது நான் அந்த பேக்கெட்டு கூட நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் நாட்டு மருந்து கடையில் கேட்டாலும் சென்னையிலையும் இருக்குது. நீ வந்து இது திருப்பூர்லன்றல திருப்பூர்லேயும் வந்துட்டு நீ நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது. இது எதுக்கு நீ அவங்ககிட்ட அவ்வளோ காசு போட்டு வாங்கினேன்னு என்ன சத்தம் போட்டாங்க. எனக்கு தெரியலை அப்படின்னேன். ரேட்டு அதிகமாக தானே இருக்குங்க. ஆமாங்க. 2500 எக்ஸ்ட்ரா வாங்கினேன்னா என் வேலைக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறல்லங்க. ஒருத்தர் வேலைக்கு எடுத்துகிட்டு போனால் அவங்களுக்கு கூலி வேண்டாமா? அவங்க சும்மா வீட்டில் எது செலவுகள் இருக்காதா சொல்கிறேன் நான். சரிங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்த காசு உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன்லோ. இப்போ எங்கே கம்மியாக கிடைக்குதோ அங்கே போய் வாங்கிக்கிங்க சந்தோஷமா. சரிங்களா? அப்படியா? சரிங்க. நான் உங்கள் கணக்குப்படியே நான் வர்றேன். நான் எங்கேயும் போகாமல் வீட்டில் உட்காந்து ஒரு கமெண்ட் போஸ்ட் என் சேனலில் போட்டினாவே 5000 ரூபா. ரூ. 1 இல்லாமல் சும்மா ஒரு ஃபோட்டோவை போட்டேன்னா போதும், எனக்கு 5000 வந்துடும். சரிங்களா? வீடியோ போட்டேன்னா அதுக்கு மேலே வரும். ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு 3 யூடியூப் வச்சுருக்கேன். எல்லாத்துலேயும் வீடியோ போட்டேன்னா சாதாரணமாக வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு நான் வீடியோ போட்டேனாவே ஒரு நாளைக்கு 15,000 சம்பாரிச்சிட்டு போயிடுவேன். சரிங்களா? உங்களுக்காக நான் வேலைக்கு எடுத்துட்டு உங்களுக்காக நீங்கள் நல்லா இருக்கணும். உங்கள் வீட்டுக்காரர் எத்தனையோ லட்சம் குடிச்சு செலவு பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. நீங்க நல்லா இருக்கணுன்ட்டு ஒரு நாள் வேலைக்கு எடுத்துட்டு உங்களுக்காக நான் போய் கார்ல பெட்ரோலே ரூ. 1000 வந்துரும். தேய்மான செலவு கார்ல இருக்குது. உங்களுக்காக நான் அந்த அன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் உங்களுக்காக போய் வாங்கிட்டு வந்ததுக்கு நான் ரூ. 1500 நீங்க எனக்கு குடுத்தது நான் வேணா இப்போ ரிட்டர்ன் பண்ணிடுறேன். நான் உங்க மனச வந்து உங்களுக்கு ஹேட்டா இருந்ததுன்னா நான் அந்த ரூ. 1500 குடுத்துடுறேன். நீங்க எங்க மருந்து உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்குதோ, கம்மியா கிடைக்குதோ அங்க போய் வாங்கிக்கிங்க. நான் இப்போ கிட்டத்தட்ட நான் ஒரு 34 பேர்த்துக்கு ஃப்ரீயா ரூ. 1 வாங்காம நான் மருந்து குடுத்துட்டு தான் இருக்கேன். சரிங்களா? அதையும் கொஞ்சம் யோசிச்சுக்குங்க. அவசரப்பட்டு வார்த்தை விடாதீங்க. சரிங்களா? உங்க அமௌண்ட் எவ்வளோ இருந்தா சொல்லுங்க. நான் திருப்பி அனுப்பிச்சிடுறேன் நான். அதான் நீங்க வாங்குங்க. நான் வேணான்னு சொல்லல. அந்த மருந்து எல்லாமே வந்துட்டு விலை கம்மியா இருக்குன்னு தான் சொல்றாங்க. நான் அவங்க சொல்றத நான் பொய்ன்னு சொல்லணுங்களா? நான் வேணா அவங்களையே வேணாலும் நான் மருந்த வாங்கிட்டு, இந்த ரெசிப்ட் வேணாலும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விடுறேன்.
அந்த மருந்து வேணாலும் நான் வந்து வச்சுருக்கேன். அது அந்த பேப்பரை வந்து தூக்கி போடலை. நான் வேணாலும் சென்னையில் வந்துட்டு இதில் நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு எவ்வளோன்றதை நான் வந்து உங்களுக்கு நான் பில்லோடயே நான் வேணாலும் உங்களுக்கு அனுப்பி விட்றேன். இப்போ நின்று சாதாரணமாக வீட்டுக்குள்ள நின்றுட்டு ஒரு ப்ரொமோஷன் பண்ண சொல்கிறீங்க. இப்போ உங்கள் கடையவே ப்ரொமோஷன் பண்ண சொல்கிறீங்க. இப்போ ஏதாவது யூடியூப்பில் போயிட்டு ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிட்டு போயிட்டு நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்கள் கடையை இப்போ ஒரு விளம்பரம் பண்ணி கொடுங்க, ஹெல்ப் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறீங்க. ஒரு 30 செகண்ட் வீடியோ தான் எடுப்பாங்க. அதுக்கு எவ்வளோ கேட்பாங்க? 10,000 15,000 கேட்பாங்க. நான் உங்களுக்காக இங்கிருந்து 100 போயிட்டு அப் அண்ட் டவுன் 100 கிலோமீட்டர் போய் வாங்கிட்டு வந்ததுக்கு அந்த 2,500 ஒரு காசாங்க நான் கேட்குறேன் நான். சரி அதையும் திருப்பி கொடுத்துட்டேன். உங்களுக்கு அங்கலாப்பாக இருந்ததுன்னா திருப்பி கொடுத்துட்டேன். போதுங்களா? ஏங்க நீங்கள் உங்கள் வேலையை கெடுத்துட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க. அதுக்கு ஒரு 1000 அந்த மாதிரி வாங்குனீங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்குறீங்கல்ல. உங்களுடைய வீட்டு செலவுக்கு நானா காசு கொடுக்க முடியும் சொல்லுங்கள். திரும்ப 1000 உங்களுக்கு அனுப்பிச்சிட்டு அதையும் செக் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு இருங்க எடுத்து அனுப்புகிறேன். சரிங்க, நீங்கள் சொல்கிற கணக்குலையே நான் வந்து பேசுகிறேன். நீங்கள் 6000 வாங்கியிருக்கீங்க. சரி, நீங்கள் சொல்கிறீங்க எனக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போனீங்க வந்தீங்கன்னு சொல்கிறீங்க. வந்து சொல்கிறேன். அப்படியே சரி ஓகே. 1600 600 3200 போனாலும் சரி, 3500 எடுத்துக்கோங்க. போனாலும் வந்துட்டு 2500 வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கீங்கல்ல. எனக்கு அப்பவும் சந்தேகம் வந்துச்சு. இவன் சொல்கிறான்ட்டு இவங்க வந்து இப்படி பேசிகிட்டு இருப்பாங்களாட்டுக்குதுன்ட்டு. அவன் சொல்கிறானே போய் ஆன்லைனில் வாங்க சொல்லி, ஆன்லைனில் விற்கிறது டூப்ளிகேட்டா ஒரிஜினலான்னு உங்களுக்கு தெரியுமா? நான் டாக்டர் டிஸ்கிரிப்ஷனோட வாங்கிட்டு வரேன். டாக்டர் டிஸ்கிரிப்ஷன் வேணால் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேன். எது ஒரிஜினல் டூப்ளிகேட்னு நீங்கள் பார்த்துக்குங்க. அதே மாதிரி அந்த ஆன்லைனில் போய் மருந்து வாங்குறீங்களே, அது எப்படி சாப்பிட்ணும், அது எப்படி கொடுக்கணும், அந்த மருந்து சாப்பிட்டா என்ன ஆகும், எத்தனை நாளில் ரிசல்ட் கிடைக்கும், எல்லாத்தையும் போய் ஆன்லைன்லேயே கேட்டுக்கோங்க. சரிங்களா? இந்த ரெக்கார்டை அனுப்பிச்சி விடுங்க. ஒவ்வொருத்தரும் வாங்கி சாப்பிட்டு என்ன என்ன ஃபீட்பேக் 2 நாள் 1 நாள்லேயே ஃபோன் பண்ணி அண்ணா இப்படி ஆகுதுண்ணா என்ன பண்ணுறேன்னான்னு கேட்டு ஒவ்வொருத்தருக்கும் நான் உட்காந்து நான் வெடி உட்காந்து சொல்லிட்டு இருப்பேன். இவங்க அழகாக போய் ஆன்லைனில் செக் பண்ணிவிட்டு அவனை ஒரு ஆகாவலின்னு அவனை சொல்கிறான்ட்டு ஆன்லைன் ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புறீங்கன்னா அப்போவே நான் வணக்கம் போட்டு விட்டேன். அப்பா நீங்கள் இங்கே போய் வாங்கிக்கிங்க, உங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணதுக்கு என்னை செருப்பில் கட்டி அடிச்சுக்கோணும் அப்படின்ட்டு. சரி, இதோட லாஸ்ட்டுங்க. இப்படி இப்படி உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது. கேவலமான ஜென்மம். பெட்ரோல் காசு முதற்கொண்டு திருப்பி கொடுத்தாச்சு. எங்கள் வீட்டுக்காரர் ஃபோனை பண்ணி எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரியாமல் நான் மருந்து வேணும்னு சொல்லி வாங்கி கொடுக்க சொல்லிட்டு நான் கஷ்டப்பட்டு கார் எடுத்துகிட்டு அங்கே போய் உங்களுக்கு எவனாச்சும் ஓசியில் வந்து வாங்கி கொடுப்பானா? இஷ்டம் இருந்தால் வாங்கணும், கஷ்டம் இருந்தால் வேண்டான்னு சொல்லிட்டு போயிடணும். கொடுத்த பணத்துக்கையும் திருப்பி வாங்கியாச்சு, பெட்ரோல் காசையும் திருப்பி வாங்கியாச்சு. அப்புறம் இதுக்கு அங்கே போய் கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க. அப்போ எப்படா வீடியோ போடுவான், எப்படா போய் கமெண்ட் பண்ணலான்ட்டு உட்காந்துருந்தீங்களா? உங்களுக்கெல்லாம் உங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் நல்லது பண்ணால் நல்லது பண்ணவே கூடாது. அதுதான் ஆண்டவனால உங்களை இப்படி வச்சுட்டு இருக்கிறாங்க. சரி சந்தோஷம். 32 பேத்துக்கு சும்மா வாங்கி கொடுத்துருக்குறேன் நான். அதில் உங்களுக்கெல்லாம் யாராச்சும் தெரியுமா? வாய் வெளியே வக்கணையம் வந்து பேச மட்டும்தான் தெரியும். நான் என்னையும் போல சொல்லணும். கேட்டப்பவே முடியாது, போய் நீங்கள் வேணால் வாங்கிக்கன்னு சொல்லி விட்டுருக்கணும். அதோட நீ கொடுத்த 2,500 திருப்பி கொடுத்தாச்சு. ₹1 என்கிட்ட உங்கள் காசு கிடையாது. அதாவதுங்க இளவரச ஒரு பொண்ணுக்கிட்ட ஏமாற்றி மோசடிகள் இது. அதாவது அந்த மருந்தோட விலை பார்த்தீங்கன்னா 1000 எந்த ஹாஸ்பிட்டலில் கிடைக்குதுமா அப்படிங்கிறாரு. வாயை திறந்தா பச்சை பொய். எல்லோரும் என்ன பண்ணாங்க, நான் ஹாஸ்பிட்டல் நம்பர் கொடுங்க கமெண்ட் கேட்டாங்க. வாட்ஸ்அப் வாங்கன்ட்டு 2000 3000 6000 ரூபாய்க்கு இந்த பொய்கார இளவரசனமே பொய்காரி காயத்ரி மாரி வாங்கியிருக்கிறாங்க. வாங்கிட்டு அப்புறம் என்னங்கிறாரு 1600ங்கிறாரு 6000ங்கிறாரு. அந்த பொண்ணு கரெக்டாக கேட்குதுங்க. ஏங்க 1600 கணக்கு போட்டாலுமே 1600 1600 3500 பாக்கி 2500 எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கிறீங்க அப்படிங்கிறாரு. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஏங்க நாங்கள் வந்து சும்மாவாக வேலை செய்கிறது, நாங்கள் வந்து எங்களுக்கு சாப்பாட்டு காசு வேணுமில்ல அப்படிங்கிறாரு. சாப்பாட்டு காசு வேணும்னா போய் பிச்சை எடுத்து சாப்பிட்லாம், அடுத்தவங்கள ஏமாற்றி சாப்பிடக்கூடாது. அதாவது அடுத்தவங்கள ஏமாற்றி சாப்பிட்னா அகல பாதாளத்துக்கு போயிடுவாங்க. இத்தனை பேர்த்த ஏமாற்றி சாப்பிட்டு அந்த பாய்க்கு பக்கனையாக திங்கிறான். இந்த பாய் அழுகி போயிருந்தால் நான் நினைக்கிறேன். இது உங்கள் அம்மாவுக்கும் நல்லா தெரியும். இவங்க அம்மா எந்த இடத்துலையுமே இதை பற்றி பேசாது. ஒரு பொண்ணு தான் இந்த மாதிரி சொல்லியிருக்குது. ஒரு ஆட்டோக்காரனை ஏமாற்றிக்கிறாரு, பல பேர்த்தை ஏமாற்றிட்டு 32 பேர்த்த ஃப்ரீயாக வாங்கி கொடுத்தா அப்படிங்கிறாரு. பச்சை பொய் பேசுகிறாங்க. இந்த பாய் அழுகிரும். இந்த பணம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட நிற்காது, அகல பாதாளத்துக்கு போயிடும். அந்த பொண்ணுக்கு பணம் கொடுக்கலின்னா அந்த பொண்ணு சும்மா விட்ருக்காது, நேராக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு. மெட்ராஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு. இது ஒருத்தர்கிட்ட மட்டும் கிடையாது, பல பேர்த்துக்கிட்ட
ரூபாய்க்கு மருந்து கிடைக்குமான்னு கேட்டால் நான் வாங்கி தரேன் வாயா, சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டலில் வாங்கி தரேங்கிற நான் வாங்கி தரேன். அப்புறம் நான் இப்போ பழி தூக்கி என்ன சொல்கிறது, நான் ஆன்லைனில் வாங்குறேன் அப்படின்னு இலவசங்க நான் சொன்னேன். ஆன்லைனில் அந்த மருந்து இருக்குதுங்க. மீஷோ ஆப்பு, ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான், இதெல்லாம் டூப்ளிகேட் ஆப்பு கிடையாது, ஒரிஜினல். இலவசம் தான் டூப்ளிகேட். இலவசம் மாதிரி ஆளுக்கு டூப்ளிகேட் இருக்கிற வரைக்கும் நாட்டில் பல பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா, இந்த ஆள் ஃப்ளிப்கார்ட்டில் அமேசான் ஒரு பொருள் வாங்கினா அது ஒரிஜினலாமா, இந்த பொருள் அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் இருந்தால் அது டூப்ளிகேட் ஆமாம். இலவசனுக்கு சுய புத்தி சொந்த புத்தி எதுவும் கிடையாது. அறிவு இருந்தால் ஒரு பார்க்கிங் பற்றி வாயை பொழந்து பார்ப்பானா, ஐயோ இத்த பெரிய பார்க்கிங்க அப்படின்னு ஏற்று பார்க்குறாரு. ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த பார்க்கிங்கில் எப்போது வந்துருச்சு டிஜிட்டல் பார்க்கிங், மல்டி லெவல் பார்க்கிங். அப்புறம் இலவசனெல்லாம் மல்டி லெவல் இன்டர்நேஷ்னல் ஹோட்டலுக்கு போனால் வாயை பொழந்து பார்ப்பான்னு நினைக்கிறேன். அந்த லீமண்டியன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது கோயம்புத்தூரில், இன்டர்நேஷ்னல் ஹோட்டல். அந்த ஹோட்டல் முன்ன பண்ண பார்த்துருக்குறாரா, பார்த்தா மயக்கம் போட்டு விழுந்துருவார். என்ன காரணம்னா, மக்களை ஏமாத்தினா எந்த அறிவும் வராது, சுய அறிவு வராது. இலவசங்கிட்ட மருந்து வாங்கி ஏமாந்தவர்கள் தாராளமாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இது ஒருத்தரே சொல்லியிருக்கிறாங்க. இது இலவசம் பேசின ஆடியோ தான். இந்த மாதிரி பல ஆதாரங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. நீ இலவசம் வேறு ஆளுக்கிட்ட விளையாடலாம், நம்மக்கிட்ட விளையாடினா விளையாட்டு வேறு மாதிரி இருக்கும். அதெல்லாம் வேறு ஆளுக்கிட்ட வச்சுக்க சொல்லுங்கள். மக்களை ஏமாற்றிட்டு சம்பாதிச்சுட்டு இந்த ஆள் இவ்வளோ தெனாவட்டு, இவ்வளோ சிரிப்பு, இவ்வளோ கிண்டல். இது இலவசம் சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக பார்க்கணும். இந்த ஆடியோ கண்டிப்பாக பார்க்கணும். இவ்வளோ மாதிரி இந்த ஆள் மாதிரி ஒரு ஏமாற்றுக்காரனை எந்த யூடியூப்லேயும் நீங்கள் எந்த காலத்துலையும் பார்க்க முடியாது. 1 மணி நேரத்தில் 5000 ரூபாய் சம்பாதிச்சுக்கிறேன்னு பச்சை போய் பேசுகிறாரு. ஒரு 1000 ரூபா கூட சம்பாதிக்கிற ஒரு துப்பில்லாத ஒரு மனிதன் தான். இந்த மாதிரி ஏமாற்றுக்காரனை ஏமாந்தவங்க தாராளம் போய் பணத்தை திருப்பி கேளுங்கள்.